வாடல்லி இதில் ஒருத்தனோட டீட்டெயில் இருக்கு. அவன்கிட்ட இருக்கிற ஹார்ட் டிஸ்கை தூக்கிடு. அந்த ஹார்ட் டிஸ்கை டைம் கிடைக்கிறப்போ வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் நீயே வச்சிரு. என்கிட்ட விட்டல, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஹார்ட் டிஸ்க்குப்பா. இது வெளியே வந்து ஆட்சிக்கே ஆபத்து. அப்போ இந்த டில்லினால தான் ஆட்சியாக இருக்குன்னு சொல்கிற. என்ன பண்ண சொல்கிற? பால்ராஜுக்கு அப்புறம் டில்லி பாபு எப்படியும் தாங்கிட்டு தான் வருவான்னு யூகிக்க ஆரம்பிச்சான் சக்கரதாஸ். அதனால டில்லி பாபுக்கு முன்னால நாம முந்திக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சான். டேய், இதே மாதிரி ஒரு போஸ்டர் சீக்கிரம் டெல்லி கிடைக்கிறோம். அவனை முடிச்சுன்னு வெயிட் பண்ற. யாரை வச்சு முடிக்க சொல்ற? அவன் எல்லா மட்டக்காரனுக்கும் அள்ளு விட்டுரும். நாம செய்யக்கூடாது, ஆனா செய்யணும். செய்யறவன் நம்மளை சுத்தி உள்ள ஆளா இருக்கணும், ஆனா அவனை பத்தி தெரியாத ஆளா இருக்கணும். இப்படி ஜாக்கு கிங் ஏசுன்னு இருந்த ஆட்டத்தை முடிச்சு வைக்க வந்தான் ஒரு ஜோக்கர். Welcome to the show. வினோதமான மனிதர்கள். மலேசியாவை சார்ந்த லியோ த்ரூ அப்படின்றவருக்கு மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி உடம்புல இருக்கான். பிரான்சை சார்ந்த மைக்கேல் லாட்டிட்டோ அப்படின்றவரு ஒரு முழு ஏரோப்ளேனை கடிச்சே தின்னுட்டாரு. ரஷ்யாவை சார்ந்த நட்டாஷா டெம்கினா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு கண்களாலேயே எக்ஸ்ரே எடுக்கிற ஒரு சக்தி இருக்கான். அதெல்லாம் எங்க நம்ம ஊரை சார்ந்த ராஜ்மோகன் நாயர் அப்படின்றவரு அவருடைய உடம்புல இருந்தே கரண்ட்டை செலுத்தி ஒரு எலக்ட்ரிக் பல்பை எரிய வச்சுட்டாரு. இப்படி உலகம் முழுவதும் வினோதமான மனிதர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில நம்ம ஊர்ல வித்தியாசமான பழக்கங்களும் வினோதமான மனிதர்களும் தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் உங்க மகனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பையன் ரொம்ப சாஃப்ட் மேடம். அவன் என்ன சொல்றது, எமோஷனல் டைப் வேற. அவன் பிடிச்ச ஹீரோ தான் படத்துல அடி வேண்டான்னு வச்சுங்க. ஏன்டா ஆகுற? சூர்யாதா சத்ய ராமசாமின்னு தெரியாம செத்துட்டப்பா. படம்டா இது. ஷூட்டிங் முடிஞ்சோன்னா அசின் வீட்டுக்கு போடுவாடா. ஏன்டே சொல்றீ? அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுங்களேன், அவனுக்கு உயிர். ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன வேணாலும் பண்ணுவோம் மேடம். நான் தியாகு, பூந்தமல்லி மகாலட்சுமிலேருந்து வரேன். நான் காந்தி, மணினா, அப்புறம் டில்லி பாபு, நாங்களாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. யாருக்காவது ஒரு பிரச்சனைனா காந்தி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவேன் மேடம். நல்லா ஏமாத்திட்டு இப்ப மாட்டினி அசிங்கமா? அடச்சி, லவ் தானே பண்ண? ஆமா. என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்துன மாதிரி சீனை போடுற. அப்படியே அடிச்சனா பண்டலா பட்டு பெருசா பேசுற. டேய் டேய், ஐயோ தங்கச்சி ஃபீவரா சமநிலைமா இருக்கமா? கவலைப்படாதம்மா. அடிக்கிறாடா. வருவானா? யாரா அவன் இவ்வளவு பொங்குறான்? அண்ணா பாத்துக்கிறேன். காசு இல்ல இருக்கட்டும். நானா அந்த பிரச்சனையை முடிக்கிறேன்னு புது பிரச்சனை எங்களை கோத்து விட்டுறான் மேடம். அவன் என்ன 4 வருஷம் ஏமாத்தினா, 2 வருஷம் ஏமாத்தினா, இப்பதான் அவன் கையில கடிச்சாலே அதுக்குள்ள உள்ள புத்தி கெடுத்துட்டான்டா. உன் ஃப்ரெண்டா அவன்? ஒஸ்ட். ஆஃபீஸில் யாருக்கு என்ன ஹெல்ப்னாலும் காந்தி தான் ஓடி ஓடி வந்து டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவான். அவன் வேலையவே செய்ய யோசிக்கிற இந்த காலத்தில் அடுத்தவங்க வேலையை கூட இழுத்து போட்டு செய்வான் மேடம். என்னங்க இது வரைக்கும் சொன்ன விஷயம் எல்லாமே சாதாரணமா இருக்கே, வினோதமா எதுவுமே இல்லையா அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு இங்க வரப்போற கெஸ்ட் கிட்ட வினோதமான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்ல. Let's welcome Gandhi on our show today. Come on, let's start everybody. Hi. வணக்கம். வாங்க உட்காருங்க. வணக்கம். So Gandhi, இந்த வினோதமான பிரச்சனை உங்க வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல எது பிரச்சனையா இருந்தது? வேற என்ன, லவ் தான். ஏய் பாக்கறோங்கடி. முடியுமா முடியாதா? ஏய் பொண்ண பாறா, நல்ல மசாலா பட்டாணி வித்தவனுக்கு திசா பட்டாணி கச்ச மாதிரி கொத்தா அழகா ஆகுறா. உன் மூஞ்சி எல்லாம் ஜாஸ்திரா போறா. வெல்ல தெரிஞ்சா ஏய் அது 90s கிட்ஸ்க்கு பெருமைடா. போறா 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 போறா.
போட்டேன். ஐ லவ் யூ. மச்சான் அங்க டாப்பர் பையனே உட்காந்து அழுதுன்னு இருக்கான். அரியர் எழுத வந்த காந்தியை நான் பாறேன். பச்சதுல வந்துச்சா அரியர் கிளியர் பண்ற கல்யாண பத்தியில பிறப்புற வாலியம் போற வேற லெவல வர. நீ சொல்லு மச்சான். குமார் குமார் ஃபர்ஸ்ட். ஐயோ ஏவா ஓ பியா. டேய் எதனா ஒண்ணு சொல்றா மச்சான். டேய் எனக்கு கல்யாணம். அவன் கண்ணுல பயமே தெரியல. டிபார்ட்மெண்ட்டே ஆடி போயிருக்கு. அந்த 16 மார்க் கொஸ்டினை பார்த்து ஒருத்தன் அசராம இருக்கானா அவன் சாதாரண ஆளே கிடையாது. இம்பாசிபிள். இன்ட்ரெஸ்டிங். சோகம் வந்தா சிரிப்பு வருது, அப்போ சிரிப்பு வந்தா எனக்கு சிரிப்பு வராது. ஏன்னா மனசுல அவ்வளோ சோகம். இப்பெல்லாம் யாராவது சோக் அடிச்சா கூட எனக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது டாக்டர். சிரிக்கிறானா அழுகுறானா? ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கலாம். ஒரு செம்ம ஜோக் சொல்லிட்டா இங்க வா. செம்ம ஜோக். நீ சிரிச்சிட்ட, நீ சிரிச்சிட்ட. இதை விட என்ன ட்ரீட்மெண்ட்? ஓகே. சிரிப்பு வரல. நீங்க சொன்ன ஜோக்கு சிரிப்பு வரல நினைச்சிட்டு சோகத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் டாக்டர். கம்போஸ் 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 கம்போஸ். ஏ காந்தி, உனக்கு வந்திருக்க கண்டிஷன் பேரு நர்வஸ் லாஃப்டர். சோகம், ஸ்ட்ரெஸ்ஸு, பயம், வலி இந்த மாதிரி நேரத்தில் ஒன்று அறியாமல் நீ சிரிச்சுவேன். நம்ம கரெக்ட்? ஆமா டாக்டர். காந்தி, நான் சொல்கிற விஷயத்த நிதானமாக கேளுங்க, பதட்டப்படாதீங்க. இந்த மாதிரி எமோஷன் ரொம்ப பவர்ஃபுல்லானது. உங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸாலேயோ மருந்தாலேயோ முடியாது. உன் மனசை கண்ட்ரோல் பண்ணதான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். இதுக்கு என்ன செய்யறது டாக்டர்? கண்ட்ரோல் செல்ஃப் காந்தி. இதை ஒன்றும் செய்ய முடியாது. காலப்போக்கில் இந்த பிரச்சனை அதுவே சரியானதான் உண்டு. ஐயோ, இவ வேற கால் பண்றாளே. எதுக்கா இருக்கும்? எக்ஸாம் பத்தி கேட்பாளோ? எக்ஸாம் எப்படி எழுதுன? அதுதான். என்ன சைலண்டா இருக்க? ஹலோ. சாரி அங்கிதா. சாரியா? சொதப்பிட்டியா? எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா உனக்கு வேலை போயிடும். வேலை இல்லைன்னா என் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க காந்தி. இது தெரிஞ்சு இப்படி பண்றேன்னா யூ ஜஸ்ட் டோன்ட் கேர், ரைட்? அதில்ல அங்கி. ஸ்டாப். பிட்ரு காந்தி. இட்ஸ் ஓவர். லெட்ஸ் பிரேக் அப். கேக் வெட்டலான்னு கணேஷ் வீட்டு மாடல இருந்தா ஆண்டி. கரெக்டா 12 மணிக்கு சிரிக்கிற சத்தம். யாருன்னு பார்த்தா என்னது கலச்சம்புள்ளைய இப்படியா ராத்திரியில தனியா படுக்க விடுவேன்? நம்ம 2007 பால்ராஜ் இல்ல, அதான் செத்து போட்டானே அந்த பால்ராஜ். தம்பி அச்சு அசலாம் வச்சிரா மாதிரியே இருந்தது. பல ஆபத்துகள் ஏற்படும். பல தப்பான மனிதர்களை சந்திக்க நேரிடும். உயிருக்கே ஆபத்து வரும். வீரபத்ரன் உன் பிரச்சனையை சொல்லியிருக்கேன். அவன் பார்த்துக்குவான். பிறந்த முடிகிற வரையும் இந்த பிரச்சனை யாருக்கும் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? இப்போ என்னடாச்சு? சாமி
ஆமாண்ணே கேங்ஸ்டர் ஆகணும் தான் எங்க ஊர்ல இருந்து கிளம்பி இங்கே வந்தேன். அண்ணன் தான் கொஞ்ச நாள் சூப்பர்வைசராரு டைம் வரப்போ சொல்றேன்னு சொன்னாரு. திருதுப்புன்னு பார்த்தா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாரு. ஒன்னும் சொதைப்பிட மாட்டேயா? ஐயோ நீங்க எப்படி சொல்றீங்களா அப்படியே சுத்தினே இருக்கு, கேப் புக்கே ஆக மாட்டேங்குது. காசு வேணா நான் குத்துறேண்ணா. நிஜமாவே வரலடா. மச்சான் பாக்குறேன் மச்சான் இரு வரேன் மச்சான் நெட்ல இருக்க கூட ஃபோன் எங்கடா போன எஸ்ரா டேய் டீம் ஓட விட்டுட்டு இருக்கானுங்க இது போட மீறி கலந்துச்சுனா பல ஆபத்துகள் ஏற்படும். ஓடிபி வந்துருச்சுடா. கரெக்டா ஓகே தேங்க்ஸ் காந்தி. ஹலோ, நான் ஆப்பிள் கட்டுற வண்டியில் வரல, வேற வண்டியில் வந்திருக்கேன். நான் இந்த அம்மன் கட் அவுட் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். பல தப்பான மனிதர்களை சந்திக்க நேரிடும். உயிருக்கே ஆபத்து வரும். பிறகு முடிகிற வரையும் இந்த பிரச்சனை யாருக்கும் சொல்லக்கூடாது. உங்க ஹெல்ப்புக்கு ரவி எங்க இருப்பான். காரியத்தை கன கச்சிதமா முடிங்க. கன கச்சிதமா, புரியுதா? இது மட்டும் தானே புரிஞ்சு. போறோம், இறங்குறோம், போடுறோம். நான் இந்த வண்டி தானா? இந்த வண்டி தான்ப்பா. அண்ணே பார்த்துட்டேண்ணே. ஆனால் வண்டியில் ஏறாமல் யோசிச்சுட்டு இருக்காங்கண்ணே. நான் பின்னாடி வேற நம்பர் போட்டிருக்குண்ணா. அடா அவன் தான் போன்ல சொன்னானேப்பா, வேற வண்டியில வரேன்னு. இந்த வண்டி தான். கொஞ்சம் அடையாளம் சொல்லுங்க. ஒருத்தன் பார்க்கறதுக்கு தடியா இருப்பான், ஆனா சைல்டிஷ் பிஹேவியர். ஓஹோ. இன்னொருத்தன் பார்க்கறதுக்கு பால்கோவா இருப்பான், ஆனா அவன் தான் நமக்கு பாய்சனே. நான் பின்னாடி ஒயிட் போர்ட் போட்டிருக்கேண்ணா. அண்ணா கரெக்ட்ண்ணே. ஆனால் கூட இன்னொருத்தர் இருக்காண்ணே. கலெக்ஷன் சேகர் 3 பேர் அமைச்சிருக்கான். சக்கரை தொக்க மாட்டானுங்க சார். உங்க ஓடிபி நம்பர் சொல்லுங்க. ஓட்ட பிரிச்சா இருங்கப்பா. அப்படின்னா சார் உங்க மொபைலுக்கு 4 நம்பர் வந்திருக்குமே. ஓ அதுவா? 88111166ண்ணா. அவ்வளோதான் வாயப்பட்டு. கன்ஃபார்ம்ண்ணே. அவங்க 3 பேர் தானே. ஏய், நாங்கள் லைன்லேயே வெயிட் பண்ணுறோம். அப்படியே வண்டியில் போட்டு வா, பத்த போட்டுடலாம். கரெக்டா? கரெக்ட். உட்காருங்க. வண்டியில் இருக்கு. சரிண்ணா. அண்ணா வண்டியில ஏறா போன் நோண்டிக்கிட்டேன். ஒரு ஏசியை போடு. சார் ட்ராப் எங்க? அப்படியே தெரியாமவே கேட்பேன். ஒழுங்கா அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேரு. போ. மேப்பை பார்த்து போவோம். போறோம், இறங்குறோம், போடுறோம். வாட் ஆர் யூ டெல்லிங் கீதா? உனக்கு மாப்பிள்ளை வேற பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன? 2 ஃபேமிலிக்கு there's a lot of difference-மா. போச்சா? ப்ளீஸ்ப்பா. ஏதோ ஒரு நல்ல ஜாப் இருக்கு, அந்த ஒரு விஷயத்தினால தான் உன்னை நான் கன்சிடர் பண்ணுறேன். அந்த வேலையும் இல்லைன்னா அங்கிதா இல்லாமல் அனாமத்தா தான் சுற்றணும். ஒரு நாள் உங்கள் பேரண்ட்ஸை மீட் பண்ணி வந்து பேசுகிறேன். செட் ஆகுதான்னு பார்க்கலாம். Guys, we are happy to inaugurate our soft skills program in front of our executive officer, Mr. Peter Wilson. In the soft skills program, learning Hindi is mandatory. நான் ஹிந்திலாம் சொல்கிறாங்க. எல்லாருமே ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 hour இந்த கிளாஸை கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணுறீங்க. நீ தான் நல்லா கருத்தாக பேசுவல, ஏதாவது பேசி கலைச்சுண்ணா. நானா கேட்டா வீணா போயிடுவேன். யாரை கொத்து விடலாம்? For them to understand. So learning Hindi is going to be useful for all ஒருத்தருக்கா especially for the ஸ்பெஷலிஸ்ட் in my opinion சிறப்பா செய்வான் பாரு. enhance our growth. இதோ வந்துட்டாளு. அடிமை வந்துட்டாளு. வாடா சீக்கிரம் குட்டி வாடா. தமிழ் வட சாரி நான் லேட் ஆயிடுச்சுனா அதெல்லாம் பரவாயில்லடா. சரியான இடத்துக்கு சரியான டைமுக்கு நீ வருவ. எந்த ஐடி கம்பெனிலையாவது ஹிந்தி பேச சொல்லுவாங்களா? இந்த டகால்டி டெக்னாலஜி லிமிடெட்ல பேச சொல்லுவாங்க. Guys, அங்க பாரு சமூகம் என்ன சொல்லுது? உன் குரலை கேக்குது. உரிமைக்காக குரல் கொடுப்பா. நான் வேணாம். எதிர்த்து குரல் கொடுப்பா. ஆஹா கோத்து விட்டானுங்களே. yes, Gandhi. சார் why do we have to impose anything சார்? அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை தான் அவங்கவுங்க படிக்கலாமே சார். வாவ் ஹலோ மை ட்ரைனிங். Mr. Gandhi,
We have our branches in Delhi and Mumbai as well. சார் பட் அவர் கிளைண்ட்ஸ் ஆர் இன் நியூயார்க் அண்ட் நியூ ஜெர்சி சார். காந்தி உட்கார்ப்பா, முதல்ல உட்கார். தண்ணி குறாங்க. அண்ணா ஐ ஹவ் ஒன் மோர் பாயிண்ட் டு மேக் நா. சார் ஒன் மோர் பாயிண்ட் டு மேக் சார். மேக். Sir, I come to conclusion. Conclusion. Stupid. Instead of learning one regional language from 5:30 to 6:30, we can actually learn 2 programming languages from 5:30 to 7:30, sir. It will be actually helpful, sir. He makes sense. அங்கிதா கொஞ்சம் காந்தி ப்ரொஃபைலை மெயில் பண்ணுங்க. ஓகே பட்டேல். சார் பாவா சார் இஸ் a very good resource. Do what I say. Yes sir. இதுவா? இது ரொம்ப ஈஸி நான். நீயே பண்ணிருக்கானே. சரிண்ணா. வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேல. நான் சங்கிதா. மார்னிங் என்கிட்ட ப்ரொஃபைல் கேட்டாங்க. மேனேஜர் உன்னை கூப்பிடுறாரு. போ. நர்வஸா இருக்காங்கி. கண்டவன் பேச்சு கேட்டு நல்லா டயலாக் பேசினல. அப்ப நர்வஸா இல்லையா? கேர்ள் ஃப்ரெண்ட் மிகவும் ஆபத்தானது. ஓகே ஸ்டாப் மேக்கிங் தட் சாட் ஃபேஸ். இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட போய் மேனேஜரை பாரு. ஓகே ஒன்றும் இருக்காது போ. ஐயோ ப்ரொஃபைல்லே ஒன்றும் இருக்காது. ஆல் தி பெஸ்ட் தம்பி. சில எம்ப்ளாயீஸை இந்த இயர் ரேம்ப் டவுன் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாதனால உங்கள் பேர் அடிப்படுது. இப்போது அரியர் எக்ஸாம் வருதில்ல, அதில் கிளியர் பண்ணிடுங்க. ட்ரைனிங் பீரியட்லேயே கிளியர் பண்ணியிருக்க வேண்டியது. இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்களா காந்தி? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? எக்ஸாம் நாளைக்கு அங்கி. வாட்? சரி இப்போவே வீட்டுக்கு போய் உட்காந்து சின்சியராக படி. ஓகே என்னால் என் ஃப்யூச்சர் நீ இல்லாமல் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாது. ஆனால் நீ இந்த எக்ஸாமில் சொதப்பிட்டா அப்புறம் என் கையில் எதுவும் இல்லை காந்தி. எதுவும் இல்லையா? ஸோ எப்படியாச்சும் எக்ஸாம் நல்லா எழுதிட்டேன்னு கால் பண்ணி சொல்லு. சரியா? உன் கால்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே வா. சரி எந்த பேப்பரில் அரியர் வச்ச? டிஎஸ்பி டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அலைஸ் டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர். மொத்தம் 5 யூனிட். ஒவ்வொரு யூனிட்லேருந்து 2 2 மார்க்கு ஒரு 16 மார்க்கு கண்டிப்பாக வரும். ஃபர்ஸ்ட் யூனிட் சிக்னல் கிளாசிஃபிகேஷன், செகண்ட் யூனிட் டிஐடி டிஎஃப், தேர்ட் யூனிட் பட்டர்வர்த் ஃபில்டர், ஃபோர்த் யூனிட் ஃபோரியர் சீரிஸ், ஃபிஃப்த் யூனிட் குவான்டைசேஷன் டெக்னிக்ஸு. இந்த டாபிக்ஸை கவர் பண்ணாலே போதும். எப்படியும் மினிமம் 80 மார்க்ஸ் அடிச்சு தூக்கிடலாம். ஒரு சாதாரணமான எக்ஸாம்க்கா இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்றீங்க? என்னங்க சாதாரணமான எக்ஸாம் அசால்ட்டா சொல்றீங்க? இன்ஜினியரிங் எக்ஸாமுங்க. எனக்குலாம் சின்ன வயசுலயே எக்ஸாம்னா அள்ளு விட்டுருங்க. நீ யூனிட் 1லயே தாண்டலையே முருகா. மனோஜ் அண்ணே. ஹலோ ஹலோ மிஸ்டர் காந்தி. நான் என்னண்ணா சொல்றீங்க? என்னடா அவ்வளவு மிஸ்டேக். வீடாவை பட்டேல் கிழிகிழின்னு கிழிகிறான். நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இல்ல சரவண பவன்ல வேலை செய்யறான்னு என்ன பார்த்து நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேண்ணா. ஆர்டர் சொல்லிட்டு வைடா. ஹலோ அங்கி. ஓ இதுதான் நீங்கள் படிக்கிற லட்சணமா? யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்த? ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாரு. அப்போ நான் முக்கியம் இல்லையா? அப்படி இல்லை பேபி. இல்லை காந்தி உனக்கு சீரியஸ்னஸ் இல்லடா. நீனும் விளையாடுதனமாவே இருக்க. எக்ஸாம் படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? வேலையும் போயிடுச்சு நம்ம லைஃப் எப்படி ரன் பண்றது? இப்பவே எங்க வீட்ல 50 லட்சம் ரூபாய் கிட்ட கடன். லேண்ட் வித்துட்டு செட்டில் பண்ற சிச்சுவேஷன். டிகிரி கூட எல்லாம் வீட்ல எப்படி ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிற? நான் இப்ப பேசுனது தப்பு இருக்கா? இல்ல அங்கி. சரி இப்ப நீ இதெல்லாம் யோசிக்காம படி. ஓகே அப்புறமா பேசலாம். பை. யோசிக்காம படிக்கிறதா? இதுக்கு மேல நான் எங்கடி படிக்கிறது? மணி 10 தான் ஆச்சு. 10 தானே, இன்னும் 2 மணி நேரத்தில் செகண்ட் யூனிட் முடிச்சிடலாம். ஒரு 3 செஷன் மார்க் அட்டன் பண்ணா ஓகே ஓகே பாஸ் ஆகலாம். வாட பார்த்துக்கலாம். டிஸ்டன்ஸ் என்ன பாசிங் ஆல்சோ. ஏண்டா ஏன் மா காலைல எக்ஸாமு அலாம் வச்சிருக்கேன். 6 மணிக்கு ஏஞ்சிக்கணும். ஏஞ்சி காட்டி எழுப்பிடுமா? சரிடா செய்கிறேன்.
ஐயோ மா செஞ்சிட்டியாமா? மா 6 மணிக்கு எழுப்பிட சொன்னேனேம்மா. நீ ஏன் வேலைக்கு போயிட்டு வந்து அசந்து தூங்குற? அசந்து தூங்குதே, எழுப்ப வேணாமேன்னு தான் பேசாம இருந்துட்டேன்டா. என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு? 5450 பாஸ்கெட்பால் கோர்ட்டா? ஹாய் மச்சான். ஹாய்டா. குட் மார்னிங். என்ன சீனியர், கடைசி அட்டெம்ப்ட் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. டேய் டேய் டேய், என்னடா சொல்றான்? கடைசி அட்டெம்ப்ட்ன்றான். ஆமா மச்சான், இந்த வாட்டி கிளியர் பண்ணலனா இன்னொரு அட்டெம்ப்ட்லாம் கிடையாது. டேய் என்னடா சொல்ற? டேய் காந்தி, டேய் இருடா. ஏன்டா இப்ப அப்செட் ஆவற? பின்ன அப்செட் ஆகாம எக்ஸாம் போச்சுன்னா வேலை போயிடும், வேலை போச்சுன்னா லவ் புட்டுக்கும், லவ் புட்டுக்குச்சுன்னா அப்புறம் என் லைஃப் நான் என்னடா பண்ணுவேன்? இந்த மாதிரி நேரத்துல தான் நம்பிக்கை விட கூடாது காந்தி. ஒருத்தவனுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பெருசா பெருசா ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நீ வேணா பாரு, இப்படி டல்லாகிற மூஞ்சி பிரைட்டா மாறப்போகுது. இன்னையில இருந்து உன் லைஃபே வேற லெவல்ல மாறப்போகுது. காந்தி, எக்ஸாம்ல எதனா தெரிஞ்ச கொஸ்டின் வந்தா சொல்லுண்ணா. சார் ஐடி ப்ரோ, லப்பர் இருக்கு. இந்தா ப்ரோ. ரொம்ப வருஷம் மாதிரி இருக்கீங்களோ? சாரி சார். மண்டா அந்த செகண்ட்ல தான் அங்க வாழ்க்கையே மாறிச்சு. ஒரு நல்ல ஜாப் இருக்கு, அந்த ஒரு விஷயத்துல தான் எக்ஸாம்ல சொதப்பிட்டா வேலை போச்சு, நம்ம லைஃப் எப்படி ரன் பண்றது? ஜாப் இருக்கு. எக்ஸாம்ல சொதப்பிட்டா இப்பவே எங்க வீட்ல 50 லட்சம் ரூபாய் கிட்ட கட்டு. நான் பேசுறது தப்பு. இன்னையில இருந்து உன் லைஃபே வேற லெவல்ல மாறப்போகுது.